ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய், 2 ஏலக்காய், ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், அப்புறம் 3 கருவேப்பிலை துளி, 2 தக்காளி, வெங்காயம் தேவையான அளவு, 250 கிராம் இறால், அப்புறம் வந்து 2 கொத்தமல்லி இலை இதெல்லாம் வச்சுங்க. கடாயை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நல்லா தேவையான அளவு ஆயில் விட்டுடுங்க. அப்புறம் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து இறாலை வந்து மசாலாவில் ஊற வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அதை வந்து எண்ணெயில் அப்படியே லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். நல்லா நம்ம கொஞ்ச நேரம் நல்லா அது அந்த தண்ணியெல்லாம் இறால இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். நல்லா இப்போ கொஞ்சம் ட்ரையான இதில் இருக்குது. இப்போ எடுத்துடலாம். நம்ம இறாலை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மசால் வந்து நீங்கள் ஊற வைக்கிறது வந்து ஒரு மிளகாத்தூள், ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள், லைட்டாக வேணும்னா நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் சேர்த்துட்டேன். ஏன்னா இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி ஆல்ரெடி நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம போட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து பதத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கணும். அப்புறம் தக்காளி நறுக்கி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 to 3 தக்காளி சேர்க்குறேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான். கொஞ்சம் வந்து ஜீரகத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு காரம் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், வெட்டி வச்சுக்க தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது
இதை நல்லா குக் பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஒரு 10 minutes to 10 to 15 minutes நம்ம வந்து நல்லா குக் பண்ணணும் இதை. இதில் வந்து நம்ம இந்த இறாலில் வந்து என்னென்ன நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரிஸ் வந்து 203 கேலரிஸ் அளவு, ஃபேட் வந்து 10.6 கிராம் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 1.6 கிராம், கொலஸ்ட்ரால் வந்து 105 மில்லிகிராம், சோடியம் வந்து 617.